so much of crowds. எங்கே பார்த்தாலும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ரெயின் ஃபாரஸ்ட் இல்லை, பைன் ஃபாரஸ்ட். உள்ளுக்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நானும் போனதில்லை உள்ளுக்க. பைன் ஃபாரஸ்ட் வந்து கிளம்பியாச்சு. வச்சு என்னை தரமாக வச்சு செஞ்சுட்டாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன்ட்டு. முடியல, மூச்சு வாங்குது காய்ஸ். அதுக்கு நோக்கி போகிறோம். போக போக வீடியோ எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட்டை சுற்றி காட்டுறேன். எதமாக இருக்குது இந்த பிளேஸு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்ம பிளேஸு. இந்த பிளேஸை பற்றி நம்ம ஃப்ரெண்டு இந்த ஊருக்காரு கொஞ்சம் சொல்லுவார். வந்தால் டைம் போகிறதே தெரில. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக சுற்றிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறானே. ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னும் 1 கிலோமீட்டர் தான் ரெயின் ஃபாரஸ்ட். இங்கேருந்து 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்குள்ள போயிடலாம். ரோடு நல்லா கிளியராக தான் இருக்கு. டியூப்ல போகிறோம். என் வண்டியை ரேவர் பாய் ஓட்டிட்டு வராரு. ஹலோ கைஸ், இப்போ மூயர் பாயிண்ட் வந்தாச்சு. டிக்கெட் எடுத்து உள்ளே போகணும். வாங்க போகலாம். நம்ம கூட வந்திருக்கிறதுனா எப்பயும் போல் நம்ம பசங்க தான். அண்டு நியூவாக ஒருத்தர் ஜாயின் ஆகிருக்காரு. இது வந்து எங்கள் ப்ரோ இங்கே கொடைக்கானலில் இருக்காரு. ஒரு நம்ம ஃப்ரெண்டு தான். வாங்க எல்லாம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து ஃபுல்லாக வியூ எல்லாம் பார்த்தாச்சு. பாருங்க எவ்வளோ க்ரௌட், நீங்களே பாருங்க. எல்லாம் இப்போ தான் போகிறாங்க. மச்சானால குளிர் தாங்க முடியல, நடுக்கிட்டே கிடக்குறான். ஐ சொல்லுங்க. பில்லராக் செம்மையா இருக்கு, சரியான கூலிங்க. வாட்டர் ஃபால்லாம் செம்மையா பார்ப்பீங்க, இங்கேயே பார்ப்பீங்க பாருங்க. அவ்வளோ பில்லர் ராக்கே காணாம், மூடிடுச்சு க்ளவுடு. அவ்வளோதான். இனிமேல் காலைல ஒரு 8 o'clock வந்தீங்கன்னா பார்க்கலாம். அது மாதிரி மூடிடுச்சு, ரொம்ப பனியாக இருக்கா, அதனால் மூடிடுச்சு.
வியூ பாயிண்ட்லயே எவ்வளவு கும்பல் பாருங்க. இது தம்பி முன்னாடி போட்டோ கைஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு, கிளம்புறோம். அடுத்து ரெயின் ஃபாரஸ்ட் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ரெயின் ஃபாரஸ்ட் போகும்போது பார்க்கலாம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நைட் ட்ரிப் போகிறோம். எங்கே போக போகிறோம்னா சிட்டி வியூஸ் போக போகிறோம். மஜா பண்ணுறோம். கூட யார் யார் வர போகிறாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலைல பார்த்த சாக்லேட் கடைக்காரங்க அண்ணே, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அன்வர், நம்ம ரெவர் பாய், நான், அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் கடைக்காரர் அசார் அண்ணே, எல்லோரும் வரோம். அங்கே போயிட்டு போகிற வழியில் அப்படியே காட்டுறேன். எல்லாம் இன்னைக்கு இன்னொரு ஃபன் என்னன்னா காரில் போகிறோம், பைக்கில் இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட் ரைடு. இப்போ போயிட்டு சிட்டி போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வர போகிறோம். ஹாய் கைஸ், நம்ம உசேன் ப்ரோ தான் வண்டி ஓட்டிட்டு போறாப்ல. உசேன் அண்ணா ப்ரோ அந்த சிட்டி வியூ பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ப்ரோ சிட்டி இப்போ போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொடைக்கானல் ஹோல் சிட்டியும் பார்க்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரியகுளம், கம்பம், கூடலூர் அந்த மாதிரி வியூஸ்லாம் எல்லாமே தெரியும். பெரியகுளம் தெரியும், தேனி தெரியும். பகலில் பார்த்தீங்கன்னா தேனி காற்றால இல்லைன்னா அங்கே பார்க்கலாம். நைட் மட்டும் போட்டிங்கன்னா வியூ மட்டும் பார்க்கலாம். காலைல போனா எல்லாமே பார்க்கலாம். ஏன் ப்ரோ காலையில் போனால் சூப்பராக இருக்கும். வியூ சூப்பரா அதாவது தேனி காற்றால எல்லாம் பார்க்கலாம். வைடம் தெரியுமாமா காலையில் போனோம்னா. இப்போ நைட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. ரைடு போறோம் கார்ல, ஃபன்னாக இருக்கு. ப்ரோ அழுத்துறாரு, வேற லெவல்ல இருக்குது. மஜா பண்றோம். ஸ்மூத்தாக இருக்குது. செம மெயின்டெனன்ஸ் ப்ரோ காரு. அவனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்துங்க ப்ரோ. அதான் ப்ரோ உங்க கடையில இருந்து சாக்லேட் ஒன்று எடுத்து கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்றேன் நான். ஏன்னா இவ்வளோ புகழ்றாப்புல உங்களை பத்தி. நாளைக்கு வருவாப்புல, நாளைக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சாக்லேட் பார்சல் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி யார் யார் பாக்குறீங்களோ எங்க கடைக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆமா ப்ரோ, யார் யார் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம அப்துல் லாக பத்தி சொல்லுங்க, அவங்க ஐடியா சொல்லுங்க, யூடியூப் சேனல் சொன்னீங்கனாலே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க லாக் என்ன சொல்லிடு, அப்துல் லாக்ஸ் வந்து அமுச்சு விட்டாரு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து தனி டிஸ்கவுண்ட் உண்டு ப்ரோ. தனி டிஸ்கவுண்ட், சிறப்பாக கவனிப்பாங்க. கண்டிப்பா நல்லபடியாக கவனிச்சிருக்கோம். இது வரைக்கும் இவங்க மட்டும் இல்ல, எல்லா கஸ்டமரும் நல்லா சாட்டிஸ்ஃபையோட தான் போயிருக்காங்க. அப்படியா? பாருங்க என்ன நட்டி ஓடிக்கீங்க. விட்டு ஹுண்டாய், விட்டு அமேஸ், அப்புறம் வந்து டாடா நெக்ஸான். ஐயோ ஆஃப் பண்ணிட்டேன்டா. வேற என்ன ஓட்டுறேன்? இது ஆஃப் பண்ணிட்டேன்டா. செல்லு ப்ரோ வேற லெவல் வியூ ப்ரோ. செம காத்து சில்லுன்னு அடிக்குது. அப்படியே கொஞ்சம் ரைட்டு காட்டுங்க. ரைட் அடிங்க. என்ன இங்க சில்வரா இருக்குயோ. பிரைட்னஸ் இது காட்டுறதுக்கு. அண்ணே யாரும் போகலாம். அது அப்படியே சிலுவை தெரியல மாதிரி. ப்ரோ நாங்கள் அஜா இருக்காங்க ப்ரோ. நானே அஜாரு எல்லாமே கேரளா ஒரு வந்து பிளாட் சொல்கிறோம். கேரளா போறப்ப I20 இதே ஓடி 3 மணி ப்ரோ நைட்டு. தூங்கவே இல்லை.
ஆனா அஜாரு நம்ம போன ட்ரெயின்லாம் வந்து வீலாக் எடுத்துட்டோம்னு இருந்துட்டு நைட்டு தூங்கலாம் ஃபுல் டிராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அங்க கூப்பிடுறாங்க ப்ரோ அஜார் ப்ரோ. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் செம ஃபன்னோட போயிட்டு இருக்கோம். எல்லாம் அவங்கவுங்க ட்ரிப்பை பற்றி பேசிட்டு இருக்கோம். வீலாக் எடுத்தோம்னா வேற லெவலா சூப்பராக இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். ரோடு ரொம்ப மோசம், முடியல. சேட்ட சிரிக்கிறேன். இதெல்லாம் பார்க்க முடியலடா. இதெல்லாம் எடுத்து கண்டென்ட்டா போடணும்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரூம் இன்னைக்கு வெக்கேட் பண்ணுறோம். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். நேற்று நைட்டு தான் வேற லெவல் தரமான சம்பவம். எல்லாம் கிளம்பியாச்சு. எல்லாம் போகும்போது வீடியோ போட முடியாது, சாரி காய்ஸ். see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ ஆல். ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல என்னால் வீடியோ நல்லா எடுக்க முடியல. ஏன்னா செல்வியை பார்த்ததே எனக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆயிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நல்லா கத்திக்கிட்டு எல்லாம் ஜாலியாக தான் இருந்தோம். அந்த இடத்துல காற்று வேறு அதிகமாக ஆளையே தள்ளுற அளவுக்கு இருந்துச்சு. இப்போது காரில் வர வர அண்ணன் எல்லாம் சேர்ந்து எங்களை பயன்படுத்தி விட்டாங்க அங்கே. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க. ஈவினிங் மேலே 6 மணில ஈவினிங் மேலே. நான் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மர்டர் நடந்திருக்குது. அதனால யாரும் போகிறதில்ல அந்த இடத்துக்கு. அந்த சம்பவம் நடந்தது வந்து அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிற மூடும் இல்லை. டக்குன்னு அதனால் கிளம்பிட்டோம் நாங்கள். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்துக்கு போங்க, நல்லாயிருக்கும். பகல் டைமில் போங்க. அந்த இடத்துல கொலைலாம் நடந்திருக்கு. அதனால் சரி வேணாம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தான் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே.